Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி சீன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ நாங்கள் வென்யூ வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ என்ட்ரி ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு டெக்கார் பண்ணியிருப்பாங்க வேறு பர்த்டே பார்ட்டிக்காக. நாங்கள் புக் பண்ணியிருக்க ஏரியா பார்த்திங்கன்னா மெயின் கேட்டில் இருந்து வரும்போதே ரைட் சைட்லேயே இருக்கும். அங்கே தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போதே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 80% டெக்கார் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ப்ளூ கலர் தீம் பேஸ்டாக தான் போயிருந்தோம். ஆக்சுவலி தீம் பேஸ் கிடையாது, கலர் மட்டும் ப்ளூ வேரியண்ட்டில் போய்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி வெல்கம் போர்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டெக்கரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நாங்களும் கொஞ்சம் முன்னாடியே போனனால கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் சொன்னோம். அவங்களும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ பர்த்டே மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்காகன்னு எதுவுமே நாங்கள் காஸ்ட்யூம்ஸ் வந்து எடுக்கலை. பர்த்டே அன்னைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடியே போயிடலாம், கொஞ்சம் டைம் இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எங்கள் பேபிக்கு மட்டும் 2 காஸ்ட்யூம் மாதிரி போட்டு எடுத்தோம். பேபிக்குமே நாங்கள் காஸ்ட்யூம்ஸ் எதுவுமே புதுசாலாம் வாங்கலை. ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறையா புதுசெல்லாம் இருந்தனால அதிலே ஏதோ ஒன்று போட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஷாப்பிங்க்குன்னு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்கல. ஸோ ஆக்சுவலி நிறைய நியூ ட்ரெஸ்ஸஸ் வந்து இருந்தனால அதே போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். வெளிச்சம் இருக்கும் போதே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு இவருக்கு வந்து 2 காஸ்ட்யூம் மாற்றியுமே நாங்கள் எடுத்தோம். டைம் வந்து நிறையவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு காஸ்ட்யூமும் மாற்றி எடுத்துட்டோம். ஆக்சுவலி கோஆப்ரேட் பண்ணுவாரான்னு டவுட்டில் தான் இருந்தோம். ஏன்னா பாதி தூக்கத்தில் வேறு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணார். ஸோ இந்த சைடும் டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்இடி லைட்ஸு எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆக்சுவல் பர்த்டே வைபே ஸ்டார்ட் ஆச்சு. கேக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் கேக் டேபிள் மேலே செட்டப் பண்ணியாச்சு. ஓப்பன் கார்டன் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் லைட்டிங் எல்லாமே பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு சுற்றி சரௌண்டிங்கில் லைட்டிங் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. தேங்க்ஃபுல்லி வந்து நாங்கள் புக் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃபரே அங்கே வந்து ஃபோக்கஸ் லைட் எல்லாமே கொண்டு வந்தனால ஸ்டேஜுக்கு நல்லாவே வெளிச்சமாக இருந்துச்சு. பை த வே கேக்கும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. கேக்குக்கு டெக்கார்லாம் வந்து எல்லாமே நானே தான் பண்ணிட்டேன். பர்த்டே தீம் எந்த கலரோ அந்த கலரே தான் கேக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். கேக் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃபாண்டன்ட்லாம் வச்சுட்டு ரொம்ப ஃபேன்சியாலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக மினிமலாக இருந்தால் போதும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கேக் கொஞ்சம் பாப்பப்பாக காட்டுறதுக்காக நான் தான் கொஞ்சம் டெக்கார்லாம் வாங்கியிருந்தேன். கேக் டாப்பர்ஸில் வந்து லைட் இருக்க மாதிரியெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுவே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டோம். நைட் தான் கேக் கட் பண்ணுறதுனால கேக் மேலே அந்த டாப்பர் வச்சா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றனால நான் அது ஒரு பீஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் மேலே வந்து கொஞ்சம் பால்ஸ் வந்து சில்வர் அண்ட் ப்ளூ கலரில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியும் நான் வாங்கியிருந்தேன். லைட் எரியிற டாப்பர் பார்த்திங்கன்னா அது வந்து சரவணாஸில் வாங்கியிருந்தேன். அந்த 1 இருக்க நம்பரும் வந்து சரவணாஸில் தான் வாங்கியிருந்தோம்.
பர்த்டேல கேக் கட்டிங் டைமுக்கு பேபிஸ் வந்து நிறைய பேர் அழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ நாங்களும் அப்படி தான் நினச்சோம், கேக் கட்டிங் டைமில் வந்து அழுதுருவானோன்னு. தேங்க்ஃபுல்லி அழுகலை, அதுதான் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அவரும் சிரிச்சுட்டு அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் 3 பேரோட பர்த்டே அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 3 பேர்த்தோட அவுட்ஃபிட்டுமே நாங்கள் எந்த பொட்டிக்லேயும் கொடுத்து டிசைன் பண்ணல. ஸோ ஆக்சுவலி நாங்கள் நிறைய பொட்டிக்கில் விசாரித்து பார்த்தோம். மினிமம் 30K பட்ஜெட், கம்மியாக எங்கேயுமே அவங்க சொல்லலை. ஸோ எங்களுக்கு பட்ஜெட் வந்து நாங்கள் அவ்வளோ பிளான் பண்ணல அவுட்ஃபிட்டுக்கு. அதனால் நாங்களே வந்து என்னோடய அவுட்ஃபிட் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் கஸ்டமைஸ் பண்ணேன், செல்ஃப் கஸ்டமேடு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட் மட்டும் நாங்கள் வந்து வெளியே வந்து அவர் ரெகுலராக கொடுக்குற டெய்லர் ஷாப்லேயே வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. யுகன் பேபியோடது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங் போனப்போ நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஃபஸ்ட்டு அவருக்கு தான் எடுக்கலான்னு போனோம், ஆனால் எதுவுமே அவரோட சைஸுக்கும் ஃபிட் ஆகலை. நம்ம கஸ்டமைசேஷன் போனாலுமே எப்படினாலும் ஒரு 10K மேலே ஆகும் அவருக்கு மட்டும் அவுட்ஃபிட்டுக்கு. ஸோ ஒரு 1 hour 2 hours நம்ம எதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் அதில். அதனால் அவரோட அவுட்ஃபிட் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் வந்து போட்டோம். அவரோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ஆர்டர் போட்டுட்டோம். 3, 2, 1. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறனால நாங்கள் நான்வெஜ் சைடு போகல, வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க வீட்லேயும். ஸோ அதே நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த பட்ஜெட் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குட்டி சார் வந்து கேக் கட்டிங் அப்போ வந்து எங்கள் கூட இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுல்லாக கெஸ்ட்டு பார்க்குறது, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வர்றது எல்லாமே பார்த்துக்கிட்டனால அவர் வந்து நாங்கள் அவ்வளோவா கண்டுக்கல. அப்புறம் தான் வந்து பார்த்தோம், கிட்ஸ் கூட சரியான ஆட்டம் போட்டுட்ருக்காரு. நாங்கள் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் ரெடியாக ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். நிறைய க்ரௌடு பார்த்தா அழுவானா இல்லை கேக் கட்டிங் டைமில் வந்து அழுவானா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் ஆல்மோஸ்ட் எதுவுமே நடக்கலை. எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாருக்கூடையும் உடனே மிங்கிள் ஆகிட்டார். ஸோ அந்த அன்றைக்கி வந்து நாங்கள் ரெகுலர் ரொட்டீனே தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ பர்த்டேன்னா பேபிஸ் வந்து ரொம்ப ரஷ் பண்ணக்கூடாது, அவங்கள நாம் ஃப்ரீயாக விட்டுறணும். ரெகுலர் ரொட்டீன்லேயே நம்ம அவங்கள வச்சுட்டே இருந்தோம்னா அந்த அன்றைக்கும் அதே மாதிரி இருப்பாங்க, கிராங்கி ஆகாமல். ரெகுலராக சாப்பிட்ற டைமிங்கு, தூங்குகிற டைமிங் எல்லாமே ப்ராப்பராக நம்ம பார்த்துக்கிட்டோன்னா பர்த்டே அப்போ வந்து கிராங்கி ஆகாமல் இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து சரௌண்டிங் ஃபுல்லாகவே கிட்ஸும் இருக்கனால அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா பர்த்டே பார்ட்டிலையும் நடக்கிற மாதிரி தான் கிட்ஸ் வந்து கேக் கட்டிங் முடிஞ்சவொடனே டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதே கிட்ஸுக்கு தான். எப்படா கேக் கட் பண்ணுவாங்க, எப்படா எடுத்து விளையாடுவோம், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அந்த பலூன் வச்சுட்டே ரொம்ப என்கேஜ் ஆகிட்டாங்க. ஸோ நானுமே கிட்ஸாக மாறி கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களாம் ஒரு சைடு இருந்தால் நாங்கள் இந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். கப்புள்ஸ் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் அது அவ்வளோ ப்ராப்பராக வரல, ஏன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ யுகன் பர்த்டேவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பட்ஜெட், ரெஸ்டாரண்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, ஸோ டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆச்சு, அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸு, கேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை பை.